இப்போ வந்து நம்ம கார் டூர் தான். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம். ஸோ அது வந்து நார்த் இந்தியன் வடக்கு கார் டூர்னு போட்டோம் கஸ்டமரோடது. பட் இப்போ பாருங்கள் தமிழ் கஸ்டமரோடது எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காருன்னு. ஸோ சொல்லவே வேணாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் நான் பேசிக்காக என்ன ஃபாலோ பண்ணேன்னா, அவங்கள விட இவங்க மிஞ்சிடுவாங்க போலயே, அவங்களுக்கே டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அவங்களதாவது அந்த கன்சோல் அந்த சைடு தான் இருந்துச்சு. இவரது எல்லா பக்கமுமே இருக்குது. இவர் வெறும் பார்க்க மட்டும் இல்லாமல் கரை ஒதுங்கிறது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடுற அளவுக்கு இருக்குது. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் மண்ணை வந்து ஒரு காரில் இருக்குமானா நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுறேன்னா, என்னதான் கார் உங்களுக்கு ஒரு ட்ராவலுக்கு ஃபெசிலிட்டி இருந்தாலும் அதுக்குன்னு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு தெரில. ஸோ இன்டீரியரே இப்படி இருக்குது, எக்ஸ்டீரியரு அண்டர் சேஸில் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ பின்னாடி ஸ்டெப்னி அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஸோ இன்ஜின்னு பார்த்தா கஸ்டமருக்கும் இன்ஜினுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா எலியோட ராஜ்யம் மாதிரி. ஸோ கஸ்டமர் சர்வீஸில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. மற்றபடி பெருசாக தான் எதுவும் இல்லை. பேட்ரி மட்டும் கொஞ்சம் வீக்கான மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அந்த சின்ன சின்ன லாக்ஸு, அப்புறம் எலியில் ஒயரிங் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மிஷின் வைக்கிறது இல்லை, ஏதாவது கேர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி பர்சனலாக எதுவும் பண்ணல. சின்ன சின்ன புஷஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டைம் பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு இன்ஜின் சைடில் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் தெரியல. மற்றபடி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான். பட் எலி தான் பயங்கரமாக டேமேஜ் பண்ணியிருக்கு ஒயரிங்கை. ஸோ அண்டர் சேஸ்லேயுமே பெருசாக இல்லை, ஃபுல்லாகவே நீட்டாக தான் வச்சுருக்காரு கஸ்டமரு. ஸோ அட்லீஸ்ட் அண்டர் சேஸாவது நீட்டாக வச்சுருக்காரு. சைலன்சர் மட்டும் தான், பைப் மட்டும் தான் வீக்காக இருக்குது ஃப்ரண்ட்டில். அந்த ஸ்டட்டு புஷ்ஷு வீக்காக இருக்குது. ஸோ அதை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெக்கானிக்கல் வைஸ் எல்லாமே பார்த்துட்டாரு. எலக்ட்ரிக்கல் வைஸ் அவுட்டோர் பாடி கவர் தான் வீக்காக இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த வீடியோ. தேங்க்யூ.